கிளிக் ஃபோட்டோகிராஃபி மற்றும் எம்ஏ கேமரா சர்வீஸ் இரண்டும் சேர்ந்து ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட். இது வந்து 3வது கான்டெஸ்ட்டு. 2 கான்டெஸ்ட் நடத்திட்டோம். ரெண்டுமே வந்து சிறப்பான வந்து ப்ரைஸ்லாம் கொடுத்தாச்சு. இது வந்து 3வது கான்டெஸ்ட்டு. இதில் தலைப்பு பார்த்தீங்கன்னா காதல், லவ், பேர்ட்ஸு, ஹியூமன், விலங்குகிட்டால் லவ்ன்றது எப்படி இருக்குதுன்றது உணர்த்துற மாதிரி லவ் கான்டெஸ்ட் அந்த தலைப்பில் சொல்லியிருந்தோம். நிறைய ஃபோட்டோஸ் வந்தது. 3 ஃபோட்டோஸ் வேவ்ஸ் மீடியா நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர் பயிற்சியாளர் அவங்க வந்து 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணாங்க. திரு சண்முகம், அவர் வந்து மகேஷ் 2 பேரும் வந்து செலக்ட் பண்ணாங்க. சண்முகம் அவங்க சொல்லுங்கண்ணா. நன்றி. ஃபோட்டோ செலக்ட் பண்ண நன்றி. தேங்க்யூ. ப்ரைஸ் வாங்கிட்ட கொஞ்சம் விளையாடணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் ஃபோட்டோகிராஃபிலேருந்து நமக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஒரு கான்டெஸ்ட்டுக்காக ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ண சொல்லி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 கண்டஸ்டண்ட்டோட ஃபோட்டோஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஆக்சுவலாக நம்ம கான்செப்ட் வந்து லவ் இல்லைங்களா, அதில் நிறையவே இருந்துச்சு. ஒரு சிலவங்க வந்து கான்செப்டே புரிஞ்சுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கலையா இல்லை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மேபி அவங்களோட லவ்வோட டிமாண்ட் எல்லாம் காமிக்கிற மாதிரி ஏக்கத்தெல்லாம் கூட காமிச்சிருந்தாங்க. பட் எங்களோட கான்செப்ட் என்னன்னா லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அதில் நாங்கள் ஒரு 4 பிக்சர் அப்படியே பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து இருந்தது. ஸோ ஆக்சுவலாக கான்டெஸ்ட்காக கூட எப்படி பண்ணியிருந்தீங்களா இல்லை பக்கெட் லிஸ்ட்ல இருந்ததை எடுத்து அப்படியே போட்டீங்களா? இதுக்கு தெரிஞ்சா கான்டெஸ்ட்காகவே நான் போட்டோ எடுத்து அப்ளை பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வச்சுருப்பாங்க எடுத்தது. ஆல்மோஸ்ட் அவங்க ஒர்க்காக தான் இருக்கும். பட் கான்டெஸ்ட்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கு கிடைச்ச நல்ல ரிசல்ட் தான் இது. அண்ட் உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் வேறு ஏதாவது பிக்சர்ஸும் வச்சுருந்தீங்களா இல்லை ஃபைனலைஸ் பண்ணி இதுதான் அனுப்பணும் அப்படின்னு இருந்தா இல்லை 2-3 பிக்சர் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்களா? இல்லை, இதே பேர்ட்ஸோட நிறைய பிக்சர்ஸ் 2 பேர்ட்ஸ் மாத்திரம் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் இருந்தது. நானே அதில் பார்த்துட்டு செலக்ட் பண்ணி ஓகே இதை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி வேற சைட்ல 2 பேர்ட்ஸ் வேற பார்த்துட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. பேக்ரவுண்ட்ல ஒரு பேர்ட் வந்து சைடா பார்க்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே இதை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிக்சரை நான் எடுத்ததே ஆக்சுவலி கம்போஸ் பண்ணி ஒரு ரூல் ஆஃப் தேர்ட்ல வச்சு தான் நான் எடுத்தேன். அதுக்காகவே நான் சரி வீடியோலயும் பார்த்துருப்பீங்க. நாங்களும் இதே ஆஸ்பெக்ட்ல தான் சீரியஸா நாங்கள் இன்னைக்கு உங்களை மீட் பண்றோம். எங்களோட ஆஸ்பெக்டுமே என்னன்னா வெறும் ஒரு 2 சப்ஜெக்டோ சிம்பிளா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லாம எங்களுக்கும் ஒரு ஃபோர்க்ரவுண்டு லைக் உள்ள நிறைய விஷயங்கள் இருந்ததுனால தான் அந்த பிக்சர் சூஸ் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு செகண்ட் ப்ரைஸும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வந்து செகண்ட் ப்ரைஸ்க்கு 2 வச்சிருந்தோம். அதுவே எங்களுக்கு செலக்ட் பண்ண ரொம்ப காம்படிட்டிவாக தான் இருந்தது. இதுல வந்து விஷயங்கள் லவ் அது நீங்க சொன்ன மாதிரி ரூல் ஆஃப் தேர்டு நிறைய ஃபோர்க்ரவுண்டு பேக்ரவுண்ட்ஸ்லாம் நிறைய இருந்ததுனால தான் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். எனி கங்க்ராட்ஸ். எங்க சைட்ல இருந்தோம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸை பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ப்ரமோட் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் எம்ஏ கேமரா சர்வீஸ் அண்ட் கிளிக் ஃபோட்டோகிராஃபியை ரொம்ப ஹாப்பியான விஷயமா நினைக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணாங்க. மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் பேசிடலாம் நம்ம. ஓகே, அப்போ நீங்கள் ஆக்சுவலாக கண்டஸ்ட்காக தான் எடுத்துருந்தீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போயிருக்கும்போது எடுத்துருந்தது? ஓகே ஓகே ஓகே. யதார்த்தமாக பிரதர் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஃபோட்டோ எனக்கு டக்குன்னு ஞாபகம் அதனால தான். அது கண்டஸ்ட்காக ஒர்க் பண்ணியிருக்காங்களா முன்னாடியே? எப்படி இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபின்றது ஒரு ஆர்ட் தான். அதில் நம்ம நிறைய மெசேஜ் சொல்லுவோம். இவங்க முன்னாடியே எடுத்ததே கொடுத்துருந்தா கூட இவந்தோ அது அந்த பிக்சருமே ரொம்ப வேல்யூபிளான பிக்சரு. அதில் வந்து லவ்னா மதரோட லவ், அதுல இருக்க அந்த குழந்தையோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் நிறையவே பார்த்துருந்தோம். அதில் எங்களுக்கு 2-3 கிடைச்சிருந்தது. ஒரு லவ் இருக்கும் போது இன்னொரு லவ்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டாகவும் இருந்தது. ஏதோ ஒரு ஹியூமனை ஏதோ இயக்கிற மாதிரி லைக் அந்த மாதிரி இருந்தது. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னு தெரியல. பட் எங்களோட மைண்ட் செட்ல சீரியஸாக அந்த மாதிரி தான் இருந்தது. எனவே கங்க்ராட்ஸ் ப்ரோ, சூப்பர், நைஸ் ஒர்க். போட்டிக்கு பரிசுகளை வழங்குவதற்காக இன்டிகிரல் கோச் ஃபேக்டரி ICF ஃபோட்டோகிராஃபர் திரு லட்சுமிகாந்த் அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு மிக்க நன்றி. பிஸி ஷெட்யூலும் வந்து எங்களுக்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சார் அவார்ட் வின்னாரு. தேங்க்ஸ் சார். சந்தோஷம். நன்றி சார். தேங்க்யூ. எம்ஐ கேமராஸ் ப்ளஸ் கிளிக் ஃபோட்டோகிராஃபி இணைந்து நடத்துகிற ஒரு ஃபோட்டோ கான்டெஸ்ட்டில் என்னையும்
கூப்பிட்டு ஒரு விருந்தினராக வரணும்னு நினச்சி பார்க்கல. இன்னொன்று இதை வந்து பரிசு கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கிற போது சந்தோஷமாக இருக்குது. அந்த ஃபோட்டோகிராஃபி பார்க்கும்போது சின்னப்போ நானும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இது நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் நான். அதை தாண்டி இன்னொன்று அது ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சந்தோஷம். மெயின் நம்ம சகோதரர்கள் 2 பேர் இருக்காங்க, தினேஷ் ப்ளஸ் ராமதுரை. அவங்க ஒரு ஃபோன் பண்ணாங்க, ஆனால் இந்த மாதிரிண்ணா ஒரு ஃபோட்டோ கான்டெஸ்ட்டு கொஞ்சம் வாங்க. அது வந்து பார்த்த உடனே தெரியுது அந்த ஃபோட்டோகிராஃபியில் அந்த உயிர் ஓட்டம்னுவாங்கள்ல, இந்த லைவ் அந்த ஃபோட்டோகிராஃபியை பேசுது. அது செலெக்ஷன் பண்ண சண்முகம் தம்பி அவர் தான் எந்த இடத்த வந்து அவங்க தான் ரூல் ஆஃப் தேர்டு அதான் டெக்னிக்கலாக சொன்னாங்க. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு லவ்வுக்கு வந்து இணையே கிடையாது. அந்த அளவுக்கு ஃபோட்டோகிராஃபியை செலெக்ஷன் பண்ண ஒரு டீம், அந்த டீமுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம நண்பர் இருக்காரு, அவரும் அதுக்கு மேலே மகேஷ் என்றவர் வந்து ஒரு செகண்ட் அவரும் வரல. இருந்தாலும் இந்த மரியாதைக்குரிய இடத்துக்கு என்னை வர வச்சதுக்கு சகோதரர்களுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட் பண்ண வெற்றியாளர்களுக்கு அவங்க வந்து இன் ஃபியூச்சரில் இந்த இடத்துக்கு வந்து அவங்களும் இது மாதிரிலாம் மற்ற இடத்துக்கு போயிட்டு எல்லாம் கொடுக்கணும்னு என்னுடைய ஆசீர்வாதம். தேங்க்யூ. முதல் பரிசு சிவானந்தபுரம். திருவனந்தபுரத்துல இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இந்தியாவில இருந்து திருவனந்தபுரத்துல இருந்து வந்து அவங்க இந்த பிரைஸ் வாங்குறது பெரிய விஷயத்தை தாண்டி அவங்க அப்பா கூட வந்திருக்காங்க. அவங்க அப்பாவையும் ஒரு மரியாதைக்குரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. என் பேர் அனிஷா, நான் திருவனந்தபுரத்துலேருந்து வரேன். டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமா இன் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ட்ரிவாண்ட்ரம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியில் நான் படித்தேன். அதுக்கப்புறம் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணேன். இப்போ இந்த ஒரு கான்டெஸ்டன் பார்த்ததுக்கப்புறம் நான் இதுக்காகவே ஃபோட்டோ எடுத்து அப்ளை பண்ணேன். இது என்னோட செகண்ட் ப்ரைஸ், மீன்ஸ் என்னோட செகண்ட் காம்படிஷன். அதில் நான் ஃபஸ்ட்டாக வின் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு காம்படிஷன் வின் பண்ணி அதில் தேர்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கும் எம்ஏ ஃபோட்டோகிராஃபி கிளிக் ஃபோட்டோகிராஃபி எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அப்புறம் எங்கள் சார் என்னை படிப்பித்த சாருக்கும் கிஷோர் சாராக்கும் தஸ்மி சேச்சி இவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்திருக்காரு விக்கி, அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அவர் என்னோட மிகப்பெரிய சப்போர்ட். அப்புறம் இன்னொரு பெரிய தேங்க்ஸ் வந்து எங்க அம்மா அண்ட் அப்பா. இவர் பேர் வந்து விக்கி, அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்றாரு. என்னோட எல்லா டவுட்ஸுக்குமே பேக் சப்போர்ட்டா இருந்தது இவர் தான். இவரால தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன். அப்புறம் இது மட்டும் இல்லாம எங்க அம்மா அண்ட் அப்பா, அம்மா வந்து பெரிய சப்போர்ட். இதுக்காகவே இறங்கு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றது எல்லாமே அம்மா தான். அப்ப அம்மாக்கும் ரொம்ப நன்றி. என்னை சுத்தி இருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் சொல்லியிருக்கேன். மூன்றாவது பரிசு பெறுபவர் சென்னையை சேர்ந்த திரு யுவராஜ் சார் அவர்கள். பரிசை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். போயிருந்தோம். அப்ப வந்து ஒரு 2 hours 2.5 hours நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த போட்டோக்காக. நிறைய மங்கீஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு.
குகை, ஆக்சுவலி அது ஒரு குகை. ஆப்போசிட்ல வந்து சன்லைட், ஏர்லி மார்னிங் சன்லைட், அது ஒரு மலை மாதிரின்றனால சன்லைட் பர்வத மலைன்ற அந்த மலைக்கு ட்ரிப்பு போயிருக்கோம். அப்போ வந்து இந்த குகையில இருந்து ஆப்போசிட்ல சன்லைட் வந்து வரும்போது இதை கிளிக் பண்ணுது. இதுக்காக ஒரு 2.5 hours கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் எடுத்தது. ஃப்ரெண்டு வந்து அப்படியே லிங்க் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைனில் இது பண்ணியிருக்கும் போது எம்ஏ ஃபோட்டோகிராஃபி அப்ளைக் ஃபோட்டோகிராஃபியோட லிங்க் வந்துருந்துச்சு. அப்போ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது சொல்லி லிங்க் வந்துருந்துச்சு. அது மூலிமா நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ வந்து 3rd ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் இதே மாதிரி நிறைய பேரை வந்து கான்டெஸ்ட்டுக்குள்ளே உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு இன்னும் நிறைய பேர் எஃபர்ட் போடுறாங்க. நிறைய பேர் அதே மாதிரி இவங்கள மாதிரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இல்லை, உங்களை பற்றியும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட் நடத்துறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு அது என்ன டாப்பிக்கு, அந்த டாப்பிக்கை தாண்டி மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸு அவங்களுக்கு போய் அந்த விஷயம் போய் ரீச் ஆகும். அது ரீச் ஆகிட்டு அதை தாண்டி அவங்களும் மற்றவங்க காம்படிஷனுக்கு தயாராகிட்டு அந்த தயார் நிலைக்கு வந்த பிறகு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறத அவங்க எடுத்திருப்பாங்க. அந்த எடுத்ததை அந்த செலெக்ஷனுக்கு அதுக்கு உண்டான டாபிக் ஏற்ற மாதிரி, தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் செலெக்ஷன் டீம்னு ஒன்று இருக்குது. அவங்கக்கிட்ட போய்ட்டு அந்த ஃபோட்டோகிராஃபி அதுக்கப்புறம் ஃபைனலைஸ்டாகிட்டு வர்றது பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்த ஒரு சாதாரணமான விஷயமாக நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து 3வது ஃபோட்டோ கான்டெஸ்ட்ன்ற போது பெருமைக்குரிய ஒரு விஷயம். ப்ளஸ்ஸு எம்ஐ கேமராஸு ப்ளஸ்ஸு கிளிக் ஃபோட்டோகிராஃபி அவங்க 2 பேரும் ஒருங்கிணைந்து பண்ணுற ஒரு விஷயத்தை மேலும் மேலும் சிறப்பாக, இது ஒரு சின்ன விஷயமா இருக்கிறத இன்னும் ஆல் ஓவர் வேர்ல்டு இந்த ஃபோட்டோகிராஃபின்றது சோஷியல் மீடியான்னு ஒன்று ஒரு பேஸ் இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு சகோதரர்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த இன்னும் நல்லா பெருசாக பண்ணுங்கன்னு ஒரு சந்தோஷத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. ஆக்சுவலா எங்களுக்கு போட்டோ செலெக்ஷன்ஸ் வரும்போது, ஐ மீன் ஜூரிஸ்க்கு செலெக்ஷன்ஸ் வரும்போது பேரு ஊர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஒன்ஸ் நாங்க ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க தான் வின்னர்ஸ் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா அவங்களும் அப்புறம் தான் வந்து யாரு என்னன்னா செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ நம்ம கான்டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா போயிடுச்சு. சார் சொன்ன மாதிரி இன்னும் அது தாண்டிலாம் போயிட்டு இருக்கோம். பட் த்ரூ அவுட் இந்தியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் இருந்தது என்னன்னா, பிரைஸ் வாங்க வருவாங்களான்னு. ஆப்வியஸ்லி கொஞ்சம் டவுட் தான் இருந்தது. பட் கேரளால இருந்து அனுஷால வந்திருந்தாங்க. அண்ட் செகண்ட் ப்ரைஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏபி ஆந்திரால இருந்து நேற்று வரைக்கும் வரந்தா சொல்லியிருந்தாரு. மேபி லாஸ்ட் மினிட் எமர்ஜென்சி வர முடியலன்னு காலையில் கால் பண்ணி சொல்லியிருக்காரு. பட் எனியோ நீங்க வந்து நாங்க உங்களை ரெகனைஸ் பண்ண மாதிரி இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்து இந்த ப்ரைஸை வாங்கிட்டு போறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. கங்ராட்ஸ் ப்ரோ. வேவ்ஸ் மீடியா ஃபோட்டோகிராஃபி பயிற்சியாளர்கள் நண்பர்கள், வேவ்ஸ் மீடியா புகைப்பட பயிற்சியாளர்கள் சண்முகம், மகேஷ். அதில் சண்முகம் வந்திருக்காரு. மகேஷ் வந்து தவிர்க்க முடியாத காரணம்னால வரல. பரவாயில்ல, இருந்தாலும் சண்முகம் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. அவருடைய பிஸி ஷெடியூல்லையும் எங்களுடைய வருகைக்கு மரியாதை கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி சார் லட்சுமிகாந்த் சார் வந்து சும்மா சொன்னோம் சார் வாங்கன்னு, இன்னைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னார் அவர் சாட்டர்டே. இருந்தாலும் அந்த பிஸி ஷெடியூலில் எங்களுடைய பேச்சுக்கு அழைப்புக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்கார் சாரு. திரு லட்சுமிகாந்த் சார் ஐசிஎஃப் புகைப்பட அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.